பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, ஹிஜ்ரி 1445 ஆண்டை நிறைவு செய்துவிட்டு ஹிஜ்ரி 1446 ஆண்டினுடைய முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணப்பட்டு 1445 ஆண்டுகளை இவ்வுலகம் கடந்துவிட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வருடத்தினுடைய கடைசி மாதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாளையும், ஒரு வருடத்தினுடைய முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளையும் அமல்களால் அலங்கரிக்கப்படக்கூடிய இபாதத்தினுடைய நாட்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். எவ்வாறு துல்ஹஜ் மாதம் முழுவதும் எம்முடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைவூட்டப்படுவார்களோ, அதுபோலத்தான் முஹர்ரம் மாதம் முழுவதும் எம்முடைய இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்வுகளும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்வு தரக்கூடிய படிப்பினைகளை நினைவூட்டுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தினுடைய 10ஆம் நாளை இபாதத்தினுடைய நாளாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். பொதுவாக அரேபியர்கள் மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த யூதர்களும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களும் கூட முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய நாளாக, மகத்துவமிக்க ஒரு நாளாக பயன்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளை அன்றைய அரேபியர்கள் ஒரு பெருநாளை போன்று மகிழ்ச்சியினுடைய நாளாக பயன்படுத்தினார்கள். அதுபோலத்தான் யூதர்களும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்குள்ளாக நுழையும் பொழுது யூதர்கள் அந்த நாளில் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லவா, எல்லோரும் நோன்பு நோட்டி இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், கதிமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, மதீனாவிற்குள்ளாக அல்லாஹுவின் தூதர் நுழைந்த பொழுது ஃபரஅல் யஹூத தஸூமு யௌம ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் யூதர்கள் அனைவரும் நோன்பு நோட்டவர்களாக அல்லாஹுவின் தூதர் பார்த்தார்கள். ஃபகால மா ஹாதா, அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், இது என்ன நாள், ஏன் இந்த நாளை நீங்கள் மகத்துவப்படுத்துகிறீர்கள், நோன்பு நோக்குகிறீர்கள்? காலு, அந்த யூதர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் ஸாலிஹுன், ஹாதா யௌமுன் நஜல்லாஹு ஃபி பனி இஸ்ராயில், நஜல்லாஹு ஃபி பனி இஸ்ராயில், இது ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள், ஸாலிஹுன், மிக மிக நல்ல ஒரு நாளாக இருக்கிறது. காரணம், இந்த நாளில்தான் அல்லாஹு அஸ்ஸ வஜல் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்ரவேலர்களினுடைய சமூகத்தையும் ஃபிரௌனினுடைய கொடுமைகளிலிருந்து அல்லாஹ் ரட்சித்து பாதுகாத்தான். ஃபஸாமஹு மூசா, மூசாவும் அதற்கு பிறகு நோன்பு நோற்றார். ஆதலால் நாங்களும் என்ன செய்கிறோமே, ஆனால் எங்களை மீட்டெடுத்த அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்களும் நோன்பு நோக்குகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅன அஹக்கு பிமூசா மின்கும், உங்களை விட மூசாவிற்கு நாங்கள் மிக நெருக்கத்திற்குரியவர்கள். ஃபஸாமஹு, அல்லாஹ்வின் தூதரும் நோன்பு நோற்றார்கள். வ அமர பிஸியாமிஹி, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் நோன்பு நோக்குமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினார்கள், கட்டளையிட்டார்கள் என்று நாம் செய்தியை பார்க்கிறோம். ரமதானினுடைய நோன்புக்கு முன்பாக இந்த உம்மத்தின் மீது கடமையாக்கப்பட்ட கடமையான நோன்பு ஆஷூரா தினத்தினுடைய நோன்பு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறுகிறார்கள், மா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹர்ரா ஸியாமு யௌமின் ஃபத்லுஹு அலா கைரிஹி இல்லா ஹாதல் அய்யாம் யௌமி ஆஷூரா. முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் அந்த சிறப்பை உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்பதற்கு முயற்சி செய்வதை போன்று வரலாற்றில் நாங்கள் எந்த ஒரு நாளுக்கும் அல்லாஹ்வின் தூதர் முயற்சி செய்து நோன்பு நோற்றதாக நாங்கள் பார்த்ததில்லை. வஹாத ஷஹர், பிறகு ரமதானினுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியதற்கு பிறகு இந்த மாதத்தை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் நோன்பு நோற்பதை அல்லாஹுவின் தூதர் சுன்னாவாக ஆக்கினார்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு ஒன்றை சொல்லித் தருகிறது. அல்லாஹுவின் தூதர் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே அன்றைய அரேபியர்கள் இந்த நாளிலே நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தினுடைய யூதர்கள் இந்த நாளை மகத்துவப்படுத்தக்கூடியவர்களாக, கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களும் கூட இந்த நாளை மகத்துவப்படுத்தி, பெருமைப்படுத்தி, கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அரேபிய சமூகத்தில் பிறந்தார்களோ அவர்களும்
ஆரம்பத்தில் நோன்பு நோற்றார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளாக நுழைந்த பொழுது முஸ்லிம்களினுடைய முதல் ஃபர்தான நோன்பாக அல்லாஹ் இந்த ஆஷூரா நோன்பை தான் அல்லாஹ் தேர்வு செய்தான். பிறகு நமக்கு ரமதானை கொடுத்து இதை சுன்னாவாக ஆக்கிவிட்டான். அப்ப காலம் காலமாக இந்த நாள் மகத்துவமிக்க ஒரு நாளாக அன்றைய உலக மக்களிடத்திலே புழங்கப்பட்டது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், வஸக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வினுடைய நாளை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வினுடைய நாள் என்றால் என்ன? அல்லாஹ்வினுடைய ஆற்றல் எந்த நாளிலே இந்த உலகம் கண்டதோ அதற்கு அல்லாஹ்வினுடைய நாள் என்பதாக பெயர் சொல்லப்படும். சூரா இப்ராஹிமில் அல்லாஹ் கூறுகிறான், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவை இப்படியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான், வஸக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வினுடைய நாளை உலகமே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கென்று ஒரு நாள் உண்டு, அந்த நாளை உலகமே நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆஷூராவினுடைய நாளை நினைவூட்டும் விதமாக இது போன்ற வார்த்தைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆஷூரா என்று சொன்னால் 10ஆம் நாள் என்பதாக பொதுவாக பெயர் சொல்லப்பட்டாலும் கூட, காலம் காலமாக இந்த நாள் மகத்துவப்படுத்தப்பட்டாலும் கூட, இந்த நாள் அதிக மகத்துவம் எப்பொழுது பெற்றது என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகத்தோடு இந்த நாள் இணைந்து வரும் பொழுது மிகப்பெரிய மகத்துவத்தை இந்த நாள் அடைந்து கொள்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்றைய எகிப்து என்று சொல்லக்கூடிய இந்த எகிப்தில் தான் இறை தூதராக அவர் பிறக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதராக பிறக்கிறார். அவர் பிறந்த அந்த சமுதாயம் இருக்கிறதே இஸ்ரவேலர்களினுடைய சமுதாயம். அடிமைப்பட்டவர்களாக ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய எகிப்தினுடைய பூர்வீக குடிகள் என்பதாக தங்களை நினைத்துக் கொண்டவர்கள் இந்த இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஒடுக்கியவர்களாக வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களினுடைய குழந்தையாக, யூதர்களின் ஒரு குழந்தையாக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களினுடைய சமுதாயம் அடிமைப்பட்ட சமுதாயமாக இருந்தது. உயர்த்தி பேச முடியாது. அவர்களுக்கு இன்று எந்த உரிமைகளும் மறுக்கப்பட்டு இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய அதிசயங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது பிரமிடுகளை எல்லாம், அந்த பிரமிடுகளை இது போன்ற யூதர்களை வைத்துதான் அன்றைய எகிப்திய மக்கள் கெட்டி எழுப்பினார்கள் என்ற வரலாறும் கூட உண்டு. மிக கடுமையான கொடுமைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ரவேலர்களை பார்த்து குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் கேட்பான், ஓ இஸ்ரவேலர்களே, உதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், ஓ இஸ்ரவேலர்களே, உங்களின் மீது அல்லாஹ் பொழிந்த அருள்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். எவ்வளவு அருள்கொடைகளை அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்தான். நீங்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது எவ்வளவு கடுமையான கொடுமைகளை நீங்கள் சந்தித்தீர்கள். யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹியூன நிசாஅக்கும், உங்களது ஆண் குழந்தைகள் அனைவரும் அறுத்து எறியப்பட்டார்கள், உங்களது பெண்கள் மட்டுமே வாழுவதற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்களில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துவிட்டால் அன்றைய ஃபிரௌன் என்ன செய்தான் என்று சொன்னால் இஸ்ரவேலர்களினுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான். காரணம், இந்த சமுதாயம் எழுந்துவிடக் கூடாது, இந்த சமுதாயத்தில் ஆண் வர்க்கம் பெருகி விடுவார்களே ஆனால் இவர்கள் நம்முடைய அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து விடுவார்கள். அதனால் இந்த இஸ்ரவேலர்களினுடைய ஆண் குழந்தைகள் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். உதுகுரு யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன், உங்களின் மீது அந்த கருணையாளன் உலகத்தில் யார் மீதும் பொழியாத அந்த கருணையை உங்கள் மீது பொழிந்தானே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எப்படியெல்லாம் அல்லாஹ் கருணை புரிந்தான். வைத் அன்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன் யஸூமுனக்கும் சூஉல் அதாப். குர்ஆனில் 2 இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை பற்றி சொல்லும் பொழுது சூஉல் அதாப், கடுமையான தண்டனை என்று அல்லாஹ் சொல்வான். இனி ஒன்று ஃபிரௌனினுடைய கொடுமைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூஉல் அதாப், கடுமையான கொடுமை என்பதாக, கடுமையான தண்டனை என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். அந்த அல்லாஹ் பதிவு செய்கிறான், வைத் அன்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸூமுனக்கும் சூஉல் அதாப், இஸ்ரவேலர்களே, கடுமையான கொடுமைகளை அந்த ஃபிரௌனுக்கு கீழே நீங்கள் அனுபவித்தீர்களே, வரலாறு மறுக்க முடியாத அளவிற்கு கொடுமைகள், இதுவரை வரலாற்றில் யாரும் சந்திக்காத கொடுமைகளை அன்றைய கால இஸ்ரவேலர்கள் சந்தித்தார்கள். கண்களுக்கு முன்னால் குழந்தைகள் வெட்டி எறியப்பட்டது, கைகளில் அடிமைகள் விலங்குகள் மாட்டப்பட்டு பாறைகளை முதுகுக்கு மேலாக சுமந்து கொண்டு மலையேற வைத்தார்கள். இஸ்ரவேலர்களினுடைய இறை தூதர்களினுடைய மக்கள் என்பதாக தங்களை சொன்னவர்கள், இஸ்ஹாக்கினுடைய யாக்கூபினுடைய எகிப்தை ஆண்ட யூசுப் ராஜாவினுடைய பரம்பரை என்பதாக சொல்லப்பட்டவர்கள் எகிப்தினுடைய பாத்ரூம்களையும் எகிப்தினுடைய ஃபிரௌனினுடைய அரண்மனைகளையும் கூட்டக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்கிவிட்டார். பல்வேறு கொடுமைகள், அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் சூஉல் அதாப், மிக கடுமையாக ஃபிரௌனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு நெருக்கடியாக இருந்த பொழுது உங்களை அல்லாஹ் மீட்டெடுத்தானே, அந்த நாளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக. இந்த காலகட்டத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தின் விடுதலையின் நாயகனாக அல்லாஹ் அவர்களை பிறக்க வைத்தான். அவர்களுடைய பிறப்பும் சோதனை தான். பிறந்த நாளில் இருந்து
பல்வேறு சோதனைகள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை அந்த ஃபிரௌனினுடைய அரமனையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வளர்த்து வருகிறான். அந்த ஃபிரௌனை அழிப்பதற்காக, அவனினுடைய ஆணவத்தை, அவனினுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த ஒரு நாள் தான் யௌமு ஆஷூரா. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிருஹும் பி அய்யாமில்லா. அல்லாஹ்வினுடைய நாளை மனித சமூகமே நினைத்து பாருங்கள் என்பதாக. அவ்வளவு கொடுமைகள், பல்வேறு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அந்த சமூகத்திற்கு ஒரு விடுதலையை நல்குவதற்காகவும், யார் கொடுமை செய்தார்களோ அவர்களை ஒடுக்குவதற்காகவும், உலகமே யாரையெல்லாம் நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீர்களோ, யாரையெல்லாம் நீங்கள் சிறுமைப்படுத்துகிறீர்களோ, நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, நம்மிடத்தில் ஆள்பலம் இருக்கிறது, நம்மிடத்தில் மிகப்பெரிய படை பட்டாளங்கள் இருக்கிறது, நம்மை யார் அசைத்து பார்க்க முடியும் என்பதாக மமதையில் யாரெல்லாம் வாழுவீர்களோ, வதக்கிருஹும் பி அய்யாமில்லா, அல்லாஹ்வினுடைய நாளை அவர்கள் நினைத்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் உணர்த்துவதற்காக, அந்த ஃபிரௌனை அழிப்பதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த நாள் தான் யௌமு ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள். இந்த நாள் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? பொதுவாக இந்த ஃபிரௌனினுடைய வரலாறும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறையும் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக படித்து பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு புரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூகத்தின் மீது, உலகத்தின் மீது கருணை காட்டக்கூடியவராக இருந்தார். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிராக, இஸ்ரவேலர்களுக்கு எதிராக இருந்த ஃபிரௌன் இருக்கிறானே, கொடுமைப்படுத்தக்கூடியவனாக, மமதை பிடித்தவனாக இருந்தார். பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும். மதியன் என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணப்படுகிறார்கள். எகிப்தில் இருந்து ஒரு சூழல், எகிப்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு நிர்பந்தம். எகிப்தில் அவர் நடந்து செல்கிறார். சூரா கஸஸ் என்ற ஒரு அத்தியாயம். ஒரு இறை நம்பிக்கையாளன் அவனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பாடம். மூசாவினுடைய வரலாறு ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, ஒரு இறை மறுப்பு ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஃபிரௌனினுடைய வரலாறு ஒரு பெரிய பாடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சூரா கஸஸ் என்ற ஒரு அத்தியாயம் அல்லாஹ் பதிவு செய்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எகிப்தினுடைய வீதிகளில் நடந்து செல்கிறார். வதஹலல் மதீனத்தை, அவர் எகிப்தினுடைய வீதிகளில் நடந்து செல்லும் பொழுது 2 நபர்கள் சண்டையிடுகிறார்கள். ஒரு மனிதன் பலகீனமானவன், ஒருவன் பலமுடையவன். இந்த பலகீனமானவனை பிடித்து பலமுள்ளவன் அடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கடந்து செல்லும் பொழுது அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த பலகீனமானவன் சப்தமிடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தகாஸஹுல்லதி, தனக்கு யாரேனும் உதவி செய்ய மாட்டார்களா? ஓ மூசாவே, பார்த்து கொண்டு செல்கிறாயே, எனக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை. அவர் யார் என்று கூட தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு சாதாரண மனிதன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில் நடந்து செல்கிறார். யாரோ 2 நபர்கள் சண்டையிடுகிறார்கள். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், மனித சமூகத்திடத்தில் சமகாலத்தில் பொருளாதாரத்தினுடைய மோகத்தினுடைய உச்சம் எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்று சொன்னால், யாரை பற்றியும் கவலைப்படாதவன் தான் உலகத்தில் மிக நல்லவன், யோக்கியவான் என்ற ஒரு சிந்தனை வந்துவிட்டது. யார் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன? என்னுடைய அயல்வாசியாக இருக்கட்டும், என்னுடைய ஊராக இருக்கட்டும், என்னுடைய தெருவாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், எங்களுக்கு தேவை சல்லிகள், காசுகள் வருகிறது என்று சொன்னால் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறை தூதர்களினுடைய ஒரு மேன்மையான குணத்தை குர்ஆன் பதிவு செய்யும். சமூகத்தின் மீது அவர்கள் கவலைப்பட்டார்கள். லஅல்லக பாகியுன் நஃப்ஸக அலா ஆஸாரிஹிம் இல்லம் யுமினூ. குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சமூகம் செய்யக்கூடிய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பார்த்து வெதும்பி உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் கவலைப்பட்டார். இந்த சமூகத்தை நாம் மாற்ற வேண்டுமே, இந்த சமூகம் மாற வேண்டுமே, இந்த சமூகத்தினுடைய அவலங்கள் போக்கப்பட வேண்டுமே என்று கவலைப்பட்டு உன்னை நீனே அழித்துக் கொள்வாயோ என்ற அல்லாஹ் கூறக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் தூதரினுடைய கவலை சமூகத்தின் மீது வியாபித்திருந்தது. அதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து செல்கிறார். யாரோ 2 நபர்கள் சண்டையிடுகிறார்கள். பலகீனமானவன் சப்தமிடுகிறான், ஃபஸ்தகாஸஹுல்லதி, ஓ என்னை காப்பவர்கள் யாரும் இல்லையா? இந்த பலமுள்ளவனிடத்திலிருந்து என்னை மீட்பவன் யாரும் இல்லையா என்று சப்தமிட்டவுடன் மூசாவால் பொறுக்க முடியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய யதார்த்த குணம் அது. ஓடி செல்கிறார்கள் பலகீனமானவனுக்கு ஆதரவாக. எந்த பலமுள்ளவன் கொடுமைப்படுத்துகிறானோ அவனை எதிர்த்து சண்டையிடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தாக்குதலில் பலமானவன் செத்து விடுகிறான். ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரும் கொலை குற்றத்தில் இப்பொழுது நிப்பாட்டப்படுகிறார். அப்பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இதற்கு பிறகு அவர் அந்த செயலை செய்தவுடன் யதார்த்தமாக அவன் அடிக்கிறான், இவனை இவர் தடுக்கிறார். தடுக்கும் பொழுது ஒரு கைகலப்பு ஏற்படுகிறது. கைகலப்பிலே மூசாவினுடைய ஒரு அடியில் அவன் செத்து விடுகிறான். ஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானினுடைய ஒரு செயல். காரணம் யாராக இருக்கட்டும், அவனை கொலை செய்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. தன்னை மீறி நடந்து விட்டது, நடக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தில் மூசா கொலை செய்யவில்லை. காரணம், இஸ்லாத்தில் கொலை என்பது ஒரு ஆகப்பெரிய ஒரு பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அநியாயமாக ஒரு ஆத்மாவை கொலை செய்தவன் சொர்க்கம் மட்டுமல்ல சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமாதானத்திற்காக வந்தவர். ஒரு கட்டத்தில் வாய் தகராறாகி கை தகராறாகி தடுக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த தாக்குதலில் அவன் இறந்து விடுகிறான். உடனே அவர் சொன்ன வார்த்தை, ஹாதா மின் அமலி ஷைத்தான்,
இது ஷைத்தானினுடைய ஒரு குணம். இன்னஹு அதுவும் முதில்லு முபீன். அவன் தெளிவான எதிரி, என்னை வழிகெடுத்து விட்டான். இந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இதுக்கு பிறகு நீ எகிப்தில் இருக்கக்கூடாது, காரணம் நீ ஒரு இஸ்ரவேலன். நீ யாரை கொலை செய்திருக்கிறாய் என்று சொன்னால் எகிப்தை சார்ந்தவனை கொலை செய்து விட்டாய். நீ கொலை செய்யவில்லை தான், தடுத்தாய், அது கொலையாக மாறிவிட்டது. இதையெல்லாம் நிரூபிப்பதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. உடனடியாக இந்த நாட்டை விட்டு நீ வெளியேறிவிட வேண்டும் என்பதாக அவருக்கு சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனினுடைய அவல குரலுக்கு உதவி செய்ததற்காக சொந்த நாட்டை விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றப்பட்டார்கள். மதியன் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், அது ஒரு நாடு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டுக்கு நடந்தவராக அவர் பயணப்படுகிறார். இப்பொழுதுதான் ஒரு பெரிய பிரச்சனைக்காக வேண்டி ஒருவருக்கு உதவி செய்ததினால் ஒரு பெரிய பாதிப்பு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய யதார்த்த ஒரு குணத்தை பாருங்கள். அங்க போய் நின்றுகிட்டு அவருக்கு எங்க போகணும்னு தெரியல, யாருமே பழக்கம் இல்லை. வேறு ஒரு நாட்டுக்கு பயணப்பட்டு வந்து விட்டார். ஒரு மரத்தினுடைய நிழல்ல போய் ஓரமா நிற்கிறார். குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான், ஃபஅஸ்பஹ ஃபில் மதீனதி ஹாயிஃப யதரக்கபு, பயந்தவராக, பதறியவராக, நம்முடைய வாழ்க்கை அடுத்து என்ன ஆகும் என்ற பதற்றத்தோடு என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு மரத்தினுடைய நிழலிலே அவர் ஓரமாக நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் பார்க்கிறார், 2 பெண்கள் மட்டும் என்ன செய்கிறார்கள், ஆனால் நீண்ட நேரம் கைகளிலே குடங்களை வைத்து நிற்கிறார்கள். நீண்ட நேரம் கைகளில் குடங்களை வைத்துக் கொண்டு வெயிலிலே நிற்கிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பெண்கள் பக்கத்தில் பாருங்க. பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுகிறது? எல்லா ஆண்களும் ஒரு கிணற்றிலே தண்ணீரை இறக்குகிறார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், 2 பெண்கள் மட்டும் ஓரமாக கையை கட்டி நீண்ட நேரமாக நிற்கிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்தால் பொறுக்க முடியவில்லை. அவருடைய யதார்த்த குணம் சமூகத்தை பற்றி கவலைப்படுவது. நமது கண்களுக்கு முன்னால் யாருக்கு உதவி தேவை என்று சொன்னாலும், முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் இவ்வளவு பெரிய வெற்றியை அல்லாஹ் மூசாவுக்கு கொடுத்தான் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய யதார்த்த குணம் அது. சமூகம் கஷ்டப்படுவதை, தன்னை போன்ற சக மனிதன் சிரமத்தில் இருப்பதை பார்ப்பதற்கு துணியாதவர் மூசா. ஆதலால் தான் அந்த மூசாவை கொலை செய்ய வேண்டும் என்பதாக கங்கணம் கட்டியவனை, வரலாறு உள்ளவரை அல்லாஹ் நினைவூட்டக்கூடிய ஒரு நாளாக ஆஷூராவை தேர்வு செய்து மூழ்கடித்து அல்லாஹ் சாகடித்தான் என்று சொன்னால், மூசாவை காத்ததற்கான காரணம் என்ன? மரத்தின் நிழல்ல நிற்கிறாரு, 2 பெண்கள் மட்டும் குடத்தை வச்சுக்கிட்டு ஓரமா நிற்கிறாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, போய் கேட்கிறாரு, நீங்க ஏன் நிக்கிறீங்க? ஏன் ஒரு மாதிரியா, நீங்க மட்டும் ஏன் தண்ணி பிடிக்காம நிற்கிறீங்க? அப்ப அந்த பெண்கள் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் எல்லாம் பெண்கள், அவர்கள் எல்லாம் ஆண்கள். அவர்கள் எல்லாம் தண்ணீர் எடுத்ததற்கு பிறகுதான் காலத்தாலா நஸ்கி ஹத்தா யுஸ்திர ரியா, அவர்கள் தண்ணீரை எடுத்து அவர்கள் ஒட்டகத்திற்கு தண்ணீரை எல்லாம் நீர் பாய்ச்சியதற்கு பிறகுதான் நாங்கள் எல்லாம் தண்ணீர் எடுக்க முடியும். காரணம் ஆண்கள் அவர்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம் பலகீனமான பெண்கள். அபூனா ஷேகுன் கபீர், எங்கள் வீட்டிலும் ஒரு ஆண் உண்டு, வயதானவரினுடைய தகப்பன். அதனால் அவரால் எல்லாம் இங்கு வர முடியாதல்லவா, குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்ற கஷ்டத்திலே நாங்கள் இந்த இடத்திற்கு வந்துவிட்டோம். பார்த்து கொண்டே இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 2 குடத்தை வாங்குறாங்க, போகிறாங்க. எங்கள் மக்கள்லாம் விட மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையத்தை கையால் நகட்டி ஒரு புதிய கிணறையே உருவாக்குகிறார். அந்த இடத்திலேயே என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பாறையை நகட்டி பார்க்கிறார், ஒரு தண்ணீர் இருக்கிறது. உடனடியாக அந்த 2 பெண்களுக்கும் தன்னுடைய கைகளால் அந்த தண்ணீரை எடுத்து கொடுத்து விட்டு, அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஸகாலஹுமா, அந்த இருவரினுடைய குடங்களையும் நிரப்பினார். சும்ம தவல்லா இலா தில்லி, திரும்பி கூட மூசா பார்க்கவில்லை. எந்த ஒரு அல்லாஹ் குர்ஆனினுடைய வார்த்தையினுடைய நயனத்தை பாருங்கள். சும்ம தவல்லா, திரும்பி கூட பார்க்கவில்லை. எந்த நன்றி உபகாரத்தையும் அந்த பெண்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த இடத்தில் உதவி தேவைப்படுகிறது, நான் ஒரு ஆண், என்னால் முடிந்த உதவியை உங்களுக்கு செய்ய வேண்டும். ஆண் என்பது பெண்களை கவிழ்ப்பதல்ல, ஆண் என்பது பெண்களை அடிமைப்படுத்துவதல்ல, ஆண் என்பது பெண்களை வசப்படுத்துவதல்ல. ஆண் என்பவன் யார் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு ஆண் வர்க்கத்திற்கான கதாநாயகனாக நின்று பாடம் நடத்துகிறார். வஸகாலஹுமா, அந்த இருவருக்கும் தண்ணீரை நிரப்பி கொடுத்தார். சும்ம தவல்லா இலா தில்லி, திரும்பி கூட பார்க்காமல் மரத்தினுடைய நிழலிலே, எந்த மரத்தினுடைய நிழலிலே நின்றாரோ அந்த மரத்தினுடைய நிழலிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். எதுவுமே பேசல. நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன், இதெல்லாம் என்னுடைய தாராள மனசு, என்னுடைய இயற்கையை அப்படி எதுவுமே பேசவில்லை. உங்களுக்கு உதவி தேவை, நான் உதவி செய்கிறேன், நீங்கள் யாராக வேண்டும் யாராலும் இருக்கட்டும், சக மனித குலத்தை சார்ந்தவர்கள் நீங்கள். அந்த 2 பெண்களினுடைய வரலாறு என்னவென்று மூசாவுக்கு தெரியாது. அந்த 2 பெண்கள் யாரை சார்ந்தவர்கள் என்று மூசாவுக்கு தெரியாது. அந்த 2 பெண்களில் ஒருவர் தான் தன்னுடைய மனைவியாக மாறப்போகிறார் என்றும் கூட மூசாவுக்கு தெரியாது. மூசாவினுடைய யதார்த்த குணம் என்னவென்று சொன்னால், சிரமப்படக்கூடியவர்களினுடைய சிரமத்தை நான் நீக்க வேண்டும். ஃபிரௌனுக்கும் மூசாவுக்குமான போராட்டம் என்பது மனிதநேயத்திற்கும் அக்கிரமத்திற்குமான போராட்டம். ஃபிரௌனுக்கும் மூசாவுக்குமான போராட்டம் என்பது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போராட்டம். ஃபிரௌனுக்கும் மூசாவுக்குமான போராட்டம் என்பது எது நேசம் எது கொடுமை என்பதற்கான போராட்டம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தின் நிழல்ல போய் நின்றுட்டு, அன்றைய காலை அல்லாஹ் சொல்லும் பொழுது சும்மா காலை பொழுது என்று அல்லாஹ் சொன்னார். அந்த காலையில் நின்று ஒரே ஒரு பிரார்த்தனை செய்கிறார்.
ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபக்லீர். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நமக்கு தரக்கூடிய மற்றொரு பாடம் என்னவென்றால் அல்லாஹ்வின் மீது அபரிவிதமான நம்பிக்கை. அந்த கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் ஒரு காலையில் அந்த மரத்துக்கு கீழே நின்று பிரார்த்திக்கிறார். ரப்பி இன்னி, என்னை படைத்த ரப்பே, லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபக்லீர், உன் புறத்தில் இருந்து நீ இறக்கக்கூடியதின் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். நீ தான் இப்பொழுது எனக்கு உதவ வேண்டும். யாரும் இல்லாத ஒரு நாட்டிலே ஒன்று அனாதையாக அனந்தரமாக அகதியை போன்று நிற்கிறேன். உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது என்ற ரீதியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார். அங்கே தகப்பன், அந்த 2 பெண்களினுடைய தகப்பன் பார்க்கிறார், எப்பொழுதும் வரக்கூடிய நேரத்திற்கு மாற்றமாக விரைவாகவே தன்னுடைய மகள்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அப்ப வாப்பா கேட்கிறார், ஏன் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க, கையில குடத்துல தண்ணியோடி வந்திருக்கிறீங்களே, எப்பொழுதும் விட நேரம் சீக்கிரமாக. அப்போ சொன்னார், நாங்கள் ஒரு மனிதனை பார்த்தோம். அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தையை பாருங்கள், கவியுன், ஆற்றல் மிக்க ஒரு மனிதன். ஒரு ஆண் என்பவன் எப்பொழுதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்க வேண்டும். அவர் எங்களுக்கு நீர் புகட்டினார். உடனே அந்த தகப்பன் சொல்றாரு, அந்த ஆளை நீங்க போய் கூட்டுவாங்க. அவர் எங்கேயாச்சும் நிற்கிறார், அவர் யாருன்னு தெரியாது, போய் பாருங்க. அந்த இடத்துல நின்று கூட்டுவார்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் அந்த வார்த்தை உன்னதமான அந்த பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் எழுதியதை கொண்டு பேசுவான். அந்த இருவரில் ஒருத்தி வெட்கப்பட்டவளாக நளினத்தோடு மூசாவிடத்திலே வந்தாள். இயற்கையாக ஒரு பெண்ணிடத்திலே நளினம் இருக்க வேண்டும். இது தெரிந்த ஆள் தெரியாத ஆள் என்ற வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு சமூகத்தில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், தெரிந்த ஆளுக்கு முன்பாக நளினம் காட்டுவது, தெரிந்த ஆளுக்கு முன்பாக கோசாவை பேணுவது, தெரிந்த ஆளுக்கு முன்பாக பத்திரி வேஷம் போடுவது, தெரியாத ஆளுக்கு முன்பாக தன்னுடைய சுய முகத்தை வெளிக்காட்டுவது. பார்க்கிறோமா இல்லையா? ஊருக்குள்ள எல்லாம் நிக்காப் அணிவார்கள். ஊருக்குள்ள தெரிந்த நபர் வருகிறார் என்று சொன்னால் தங்களை பொத்தி காப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், மூசா தெரியாதவர். ஃபஜாஅத்து யஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, அந்த 2 பெண்களில் ஒருத்தி நடந்து வந்தால் வெட்கப்பட்டவளாக, அப்படி கூனி குருவியவளாக, ஒரு ஆணுக்கு முன்பாக எப்படி தெரியாதவருக்கு முன்பாக எப்படி நிற்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தை கொடுத்தவளாக நடந்து வந்தால். இன்ன அபியது ஓகே, எங்க வாப்பா உங்களை கூப்பிட்டாரு, நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கல்ல, நீங்க யாருன்னே தெரியாது, எங்க வாப்பா அபு நஷே பெரிய நபர், அதனால எங்கள் வாப்பா அவங்களை கூப்பிட்டாரு, பார்க்கணும், எங்கள் வீட்டுக்கு வாங்கின உடனே அல்லாஹ் பதிவு செய்கிறான் பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் நடக்கிறார்கள். அந்த பெண்மணி பின்னால் நடக்கிறார். சந்தையை போய் சந்திச்ச உடனே வாப்பா கேட்கிறாரு, நீங்கள் யாரு, என்ன விஷயம், எல்லா விவரத்தையும் சொன்ன உடனே அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த அந்த நபர் சொல்றாரு, நான் யாரும் இல்லை, நான் தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நானும் ஒரு இறை தூதர், மதியனினுடைய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேண்டும், சாப்பிடுவதற்கு ஒரு வாழ்க்கை வேண்டும். அப்போ அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த 2 பெண்களும் எனது பெண்கள் தான். 2 பெண்கள்ல ஏதேனும் ஒரு பெண்ணை நீங்கள் மணமுடிக்க விரும்பினால் நான் மணமுடித்து தருகிறேன், ஆனால் மகர் கொடுத்துத்தான் மணமுடிக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே அவருமே ஒரு அனாதையாக துரத்தப்பட்டவராக வந்திருக்கிறார், எதை மகராக கொடுப்பது? அப்ப அந்த ஆள் சொல்றாரு, இன்னி உரீதன் முன்கிஹகை ஹதபன தையஹாதைனி அலா அன் தஜுரனி 8 ஹிஜஜ், கொடுப்பதற்கு மகர் இல்லாவிட்டால் 8 வருடம் எனக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும். ஒரு ஆண் மகனினுடைய கௌரவத்தை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு என்பது நேராக பொத்துக்கொண்டு உதவி இறங்கவில்லை. இன்றைக்கு நாமும் கூட அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வே அக்கிரமக்காரர்களை அழித்துவிடு என்பதாக எவ்வளவோ பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் உருவாகி இருந்தார்கள். ஒரு ஆணுக்கான அத்தனை கண்ணியமும் மூசாவிடத்தில் இருந்தது. மூசாவை பார்த்து சொல்றாரு, என் மகன் உனக்கு திருமணம் முடிச்சு தாரேன், அதற்கு மகராக ஃபீ 8 ஹிஜஜின் 8 வருட காலம் எனக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும். ஃபஇன் அத்மம்த 10, 10 வருடமாக நீ பணிவிடை செய்தால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். 8 வருடம், குறைந்தது 8 வருடம் நீ மகர் கொடுத்து பணிவிடை செய்ய வேண்டும், அல்லது 10 வருடம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த இருவருக்கும் அன்றைய மாலை பொழுதே திருமணம் முடிகிறது. காலை பொழுது நாடற்றவராக, அனாதையாக, உணவற்றவராக, வீடற்றவராக இருந்தவர் ஒரே ஒரு பிரார்த்தனை, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், அல்லாஹுவே உன்னுடைய உதவியின் பால் நான் தேவையடைகிறேன் என்ற அந்த ஒரு பிரார்த்தனை. மாலை பொழுது அவருக்கு மனைவியும் கிடைத்து விட்டது, வீடும் கிடைத்து விட்டது, நாடும் கிடைத்து விட்டது, தொழிலும் கிடைத்து விட்டது. 10 வருட காலம் அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கீழாகவே வாழ்ந்து, அவர் 8 வருடம் என்று சொன்னார், முழுமையாக 10 வருடம் என்றால் நன்றாக இருக்கும். 10 வருடமும் அந்த பெண்ணுக்கான ஒரு விலை. காரணம், அந்த பெண் அவ்வளவு ஒழுக்கமானவள். அல்லாஹ் சொன்னான் அல்லவா, அதனாலதான் தஃப்சீரிலே இப்படி பேசப்படும், மூசா உலகத்திலேயே கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய மகர் இந்த மகர் தான். 10 வருடம் ஒரு பெண்ணுக்காக பணிவிடை செய்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். காரணம், அந்த பெண்ணினுடைய ஒழுக்கத்தை அல்லாஹ் பறைசாற்றியதினால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணை உயர்த்தி பேசியதினால், அது போன்ற பெண்ணை மணமுடிப்பதற்காக இது போன்ற தியாகங்களை செய்யத்தான் வேண்டும். கடைசியாக 10 வருடத்தை நிறைவடைந்து விட்டு மனைவியினுடைய கரம் பிடித்து எகிப்திற்கு செல்லும் பொழுதுதான்
ஒரு இடத்திலே மனைவியை நிப்பாட்டுகிறார். நாம் காட்டு பகுதியாக செல்ல வேண்டும், ஒளியை தேடி பயணப்படுகிறார். எங்கேனும் நெருப்பு குண்டம் கிடைக்குமா என்பதாக சூரத்து தாகாவில் அல்லாஹ் பதிவு செய்வார். தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்வார், இருளாகிவிட்டது, ஒளி எங்காவது இருக்கிறதா, நெருப்பு துண்டு எங்காவது இருக்கிறதா என்று நான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்பதாக மனைவியை ஒரு ஓரத்தை நிப்பாட்டிவிட்டு நெருப்பை தேடி பயணப்படுவார். அல்லாஹு அக்பர் கபீரா. அவரினுடைய பயணம் நெருப்பை தேடி இருந்தது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை இறை தூதராக அல்லாஹ் சொல்வான், மூசாவே, நீ புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறாய், உன்னுடைய காலினுடைய செருப்புகளை கலட்டுவாயாக. இன்னனி அனல்லாஹ், நான் தான் உன்னுடைய ரஹ்மான் பேசுகிறேன், நான் தான் உன்னுடைய அல்லாஹ் பேசுகிறேன். அகில உலகத்தின் இறை தூதராக, இஸ்ரவேலர்களினுடைய இறை தூதராக உன்னை நான் தேர்வு செய்கிறேன் என்பதாக இருளிலே வெளிச்சத்தை தேடி சென்றவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு ஒளிவிட்டக்கூடிய இறை தூதராக அந்த இரவிலே அல்லாஹ் தேர்வு செய்து இஸ்ரவேலர்களிடத்தில் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், எகிப்தியர்களிடத்தில் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், ஃபிரௌனுடைய அழைப்பு பணி செய்கிறார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், சூனியக்காரர்களை எதிர்கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் ஃபிரௌனிடத்தில் அவர்கள் 3 கோரிக்கைகளை வைத்தார்கள். நீ அல்ல கடவுள், அல்லாஹ் தான் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அப்படி இல்லை என்று சொன்னார், அன் அர்சில் மஅய பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்களை நீ கொடுமைப்படுத்தாதே, என்னோடு அவர்களை நீ அனுப்பி வைத்து விட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அல்லாஹ்வினுடைய தண்டனையை நீ எதிர்பார்த்தீர் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். ஃபிரௌன் 3ஐயும் புறக்கணிக்கிறான். நான் தான் கடவுள், இந்த எகிப்திய தேசமே என்னுடைய கட்டுக்கோப்பில் தான் இருக்கிறது, நான் தான் கடவுள்களுக்கெல்லாம் ஆகப்பெரிய கடவுள் என்பதாக ஆணவம் பிடித்தவனாக இருந்தான். இரண்டாவதாக, இஸ்ரவேலர்கள் என்னுடைய அடிமைகள், அவர்களை வைத்துதான் என்னுடைய அரசாங்கத்தையே நான் கெட்டி எழுப்பி இருக்கிறேன், இவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார். எங்களுடைய அரசாங்கத்திற்கு அது ஒரு பெரிய ஆட்டமாக மாறிவிடும், அதனால் இஸ்ரவேலர்களை உன்னோடி நான் அனுப்ப மாட்டேன் என்பதாக ஃபிரௌன் மறுத்த பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இஸ்ரவேலர்களையும் மூசாவையும் காத்து அந்த ஆணவம் பிடித்த சமூகத்தை பற்றி, அப்பாவி மக்களை பற்றி கவலைப்படாமல் கொடுமைப்படுத்தியவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆஷுராவினுடைய தினத்தில் அல்லாஹ் என்ன செய்தானேயானால் அழித்து நாசமாக்கினான். இந்த வரலாறு நமக்கு மிக முக்கியமான ஒன்றை பதிவு செய்கிறது. நாம் மனிதநேயத்தோடு நடக்கும் காலமெல்லாம் எவ்வளவு கொடுமைகள் நமக்கு விளைக்கப்பட்டாலும் கூட நாம் மனிதம் என்ற அந்த சிந்தனையை விட்டு நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது என்று சொன்னால் வழி தவறி விடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நாட்டை விட்டு துரத்திய பொழுதும் அவர் மனிதத்தை இழக்காத ஒரு உன்னதமான மனிதநேயவாதியாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு உதவி செய்திருக்கிறான். நாமும் அப்படித்தான். கொடுமைக்காரர்கள் காலம் முழுவதும் உருவாகி கொண்டே இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு அன்பை தூவக்கூடியவர்களாக, மனிதநேயமிக்கவர்களாக, சமூகத்தை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக, கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடியவர்களினுடைய சிரமங்களை நீக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது எந்த மூசாவினுடைய மனிதநேயத்திற்காக அக்கிரமக்கார ஃபிரௌனை அல்லாஹ் மூசாவினுடைய கண்களுக்கு முன்னால் அழித்து காட்டினானோ அதுபோன்ற அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அவர்களுக்கான ஒரு நாளை ஆஷூராவை எப்படி ஃபிரௌனுக்கு தேர்வு செய்தானோ, அல்லாஹுக்கென்று ஒரு நாளை எப்படி ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தேர்வு செய்தானோ அதுபோன்று உலகம் உள்ளவரை அக்கிரமக்காரர்களுக்கென்று அல்லாஹ் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறான். அந்த நாள் வரும் பொழுது அல்லாஹ் அவர்களை பழிவாங்குவான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இது போன்ற நாட்களை அல்லாஹ் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலம் முழுவதும் மூசாவினுடைய இரக்க குணத்தோடையும் அல்லாஹ் வாழக்கூடிய பாக்கியத்தை தரட்டும். எந்த சூழலிலும் ஃபிரௌனினுடைய எந்த ஒரு குணாதிசயமும் நம்முடைய வெளிப்படையான அந்தரங்கமான வாழ்வுகளில் ஏற்படாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கட்டும். அக்குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு தரக்கூடிய பாடங்களில் மிக முதன்மையானது மனிதநேயத்தை நாங்கள் எந்த நேரத்திலும் விட்டுவிடக்கூடாது. சிரமப்படக்கூடியவர்களினுடைய சிரமங்களுக்கு நாம் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் கடுமை காட்டக்கூடியவர்களாக, கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக, பிறரை அடக்கி ஆளக்கூடிய ஒரு சூழல் ஃபிரௌனிடத்தில் இருந்ததே, ஆதலால் அவன் அழிந்து நாசமானான். அந்த குணம் நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் இருந்து, நம்முடைய மனைவி நமக்கு கீழ்தான், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அயல்வாசிகள், நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நாம் முதலாளியாக இருப்போம், நமக்கு கீழே தொழிலாளிகள் இருப்பார்கள். நாமே மிகப்பெரிய பணக்காரராக இருப்போம், நமக்கு கீழே சேவை செய்யக்கூடிய எத்தனை ஏழை மக்கள் இருப்பார்கள். எல்லா இடத்திலும் நாங்கள் மூசாவாகவே இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் நாங்கள் ஃபிரௌனாக மாறிவிடக்கூடாது. யார் நம்மை கேட்பது, இவர்களை நாம் பழி வாங்கினால் யார் நம்மை கேட்க முடியும் என்ற சிந்தனையை நாம் விட்டொழிக்க வேண்டும். கேட்பதற்கென்று ஒரு இறைவன் இருக்கிறான். அதைத்தான் அரபியில் சொல்வார்கள், யாரால் உலகத்தில் கொடுமைப்படுத்தப்படும் பொழுது வாய் திறக்க முடியாமல் கண்ணீரோடு இருப்பார்களோ அவர்களினுடைய சப்தமாக அரிசியில் இருந்து கொண்டு அல்லாஹ் விழித்துக் கொண்டிருப்பான். அவர்களினுடைய சப்தமாக அல்லாஹ் முழங்கிக் கொண்டிருப்பான். அதனால் எந்த நேரத்திலும் நாங்கள் மூசாவினுடைய மிக முதன்மையான ஒரு பாடம், நம்முடைய சிந்தனைகள் பிறரை அடக்கி ஆளக்கூடிய சூழலில் இருந்து வெளியே வர வேண்டும். இரண்டாவதாக ஃபஷக்கர மூசா, மூசா நன்றி செலுத்தினார். அந்த நாளில் ஏன் நோன்பு நோட்டீர்கள்? ஆஷுராவினுடைய தினத்தில் அல்லாஹ் மீட்டெடுத்தான். மூசா நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோற்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். நாமும் அல்லாஹ் நமக்கு எத்தனை எத்தனை அருள்படைகளை தந்திருக்கிறார். யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்வான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஒரு பெரிய அரசனாக, பணக்காரனாக அல்லாஹ் மாற்றியதற்கு பிறகு சொல்வான், தாவூதின் குடும்பமே அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள்.
அப்ப நல்ல அமல்களின் ஊடாக அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துதல் என்பது வெறுமனையாக நாவுகள் மட்டுமல்ல, அமல்களில், குறிப்பாக ஃபர்தான இபாதத்துகளில். அல்லாஹ் நமக்கு நல்ல மனைவியை தந்திருக்கிறான், நல்ல ஆரோக்கியத்தை நல்கி இருக்கிறான், நல்ல செல்வத்தை தந்திருக்கிறான். எத்தனை எத்தனை அருள்கொடைகள். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். அந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே அருள்கொடைகள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அல்லவா. இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்டான் அல்லவா, உذ்குரு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும். உங்கள் மீது அல்லாஹ் செய்த அருள்கொடைகளை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் கூறினான் அல்லவா. அல்லாஹ் நமக்கும் எவ்வளவு அருள்கொடைகள். அது இஸ்ரவேலர்களுக்கான வார்த்தை அல்ல, ஒவ்வொருவரை பார்த்தும் அல்லாஹ் கூறுகிறான், உனக்கு கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை நீ நினைத்து பார் என்பதாக. எப்படி நினைத்து பார்ப்பது? அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய கடமைகளில் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். இதே கூட்டம் தான் இன்றைய ஃபஜ்ரினுடைய தொழுகையில் இருந்திருக்கும் இந்த ஊரில். நம்ம எத்தனை நபர்கள் இன்றைய தினம் ஃபஜ்ர் தொழுதும் சகோதரர்களே? இதே கூட்டம் தான் இன்றைய அசரினுடைய தினத்தில் நம்ம எத்தனை நபர்கள் இன்றைக்கு அசர் தொழுகைக்காக இதே கூட்டம் இருக்கும். ஆதலால் யஅமலு அலா தாவூத ஷுக்ரா, அமல்களை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து என்பதாக அல் குர்ஆனின் சூரத்து சபா 19வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். ஆதலால் நன்றி செலுத்துதல் என்பது அமல்களின் ஊடாக இருக்க வேண்டும். நோன்பு நோற்பதின் ஊடாக நன்றி செலுத்துதல் இருக்க வேண்டும். அல்லாஹுவை புகழ்வதின் ஊடாக. வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் இருக்கட்டும், யாரேனும் ஒருவர் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமான. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குத்தான். நம்ம எத்தனை சகோதரர்கள் நல்ல சூழலில் இருப்பார், வாயை திறந்தால் அவர்களுடைய கஷ்டத்தை முறையிடுவார். அல்லாஹ்வின் தூதரினுடைய ஒரு வாக்குறுதி, மனிதர்களிடத்தில் நீங்கள் கஷ்டத்தை ஒப்புவிக்கும் காலமெல்லாம் மனிதர்களிடத்திலேயே அல்லாஹ் உங்களை சாட்டி விடுவான். அல்லாஹ்விடத்தில் கஷ்டத்தை ஒப்புவிக்கும் காலமெல்லாம் உங்களது கஷ்டத்திற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறார். எல்லா நேரத்திலும் நாங்கள் எப்படி இருக்க வேண்டுமையானால் அல்லாஹுவை புகழ்பவர்களாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை மீசான் தராசையை நிரப்பிவிடும். நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களை விட அல்ஹம்துலில்லாஹ் என்ற உளப்பூர்வமான ஒரு வார்த்தை மீசான் தராசை நிரப்பிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியான் சாப்பிடுகிறான், ஒரு அடியான் ஆடை அணிகிறான், அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தை போதும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சொல்வானாம், என்னுடைய அடியான் எனக்கு நன்றி செலுத்தி விட்டான். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அல்லாஹ் எவ்வளவு அருள்கொடைகளை தந்திருக்கிறார். இன்னும் குறைவாகவே பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்னும் இல்லை என்பதாக மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர இருப்பதை பற்றி பேசுவதே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய வாழ்வுக்கு போதுமானதை சிறப்பாக தந்திருக்கிறான். அல்லாஹ் போதுமானவன் என்ற வார்த்தை எப்பொழுதும், அதுதான் நன்றியினுடைய அடையாளம். மூசாவினுடைய வரலாறு நமக்கு தரக்கூடிய இரண்டாவது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ்வின் மீது அபரிவிதமான நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எது நடக்கட்டும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஃபிரௌன் துரத்துகிறான். ஒரு கட்டத்தில் தப்பிப்பதற்காக ஓடக்கூடிய மூசா, முன்னால் கடல் இருக்கிறது. இப்பொழுது ரெண்டே ரெண்டு விதிதான். விதி என்று சொன்னால் இரண்டில் ஒன்றுதான். ஒன்று, எந்த ஃபிரௌனிடத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஓடினாரோ அந்த ஃபிரௌனினுடைய கரத்தால் சாக வேண்டும் என்ற ஒரு சூழல். மற்றொன்று, செங்கடல், உலகத்திலேயே மிக ஆழமான கடல் செங்கடல், செங்கடலில் வீழ்ந்து சாக வேண்டும். கல்லா இன்ன மூஸ், எல்லாரும் சொன்ன வார்த்தை இஸ்ரவேலர்கள், ஓ மூசாவே, உன்னை நம்பி வந்து எங்களை கைவிட்டு விட்டாய், ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்டெடுப்பாய் என்ற நம்பிக்கையில் ஓடி வந்தோம். இதோ ஓடி வரும் பொழுது எங்கேனும் தப்பிப்பதற்கு வழியே இல்லையே என்பதாக முன்னால் கடல் செங்கடல் இருக்கிறது, பின்னால் ஃபிரௌனினுடைய படை நிற்கிறது. ரெண்டில் ஒன்று மரணம் என்று விதியாக்கப்பட்டு விட்டது. ஒன்று செங்கடலில் மூழ்கி சாக வேண்டும், அல்லது ஃபிரௌனினுடைய கரத்தால் சாக வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் அசா வச்சிருந்தார். அந்த அசாவை கீழே போட்டால் பாம்பா மாறும். உடனே அவர் கடல் அடிக்கிறேன். அவருக்கு தெரியும், இந்த அசா வைத்து அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறான் என்று ஏற்கனவே அல்லாஹ் செய்து கொடுத்தான். ஃபிரௌனினுடைய சபையில் அதை போட்டு பாம்பாக மாற்றினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அசாவை வைத்து பல்வேறு அதிசயத்தை நடத்தி இருக்கிறான். அப்பொழுதும் கூட அவர் அந்த அசாவை நம்பல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கல்லா இன்ன மஅய ரப்பி. இந்த அசா இருக்கிறது, நம்மை சூனியக்காரரிடத்திலிருந்து பாதுகாத்த இந்த கைத்தடி இருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. கைத்தடி கையில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இன்ன மஅய ரப்பி சயக்தீன். என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். இந்த கைத்தடி வழிகாட்டும் என்ற அந்த நேரத்தில் இதே கைத்தடி பல நேரங்களில் மூசாவிற்கு உதவியதுதான். மூசா நினைத்த அந்த கைத்தடியை கடலிலே அடித்திருக்க முடியும். அவர் சொல்லவில்லை, இன்ன மஅய ரப்பி சயக்தீன். வழிகாட்டக்கூடிய அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். வழிகாட்டினான். வஅவ்ஹைனா இலா மூசா. அந்த நேரத்தில் அல்லாஹ் மூசாவுக்கு வஹி அறிவித்தான். மூசா, இப்பொழுது இந்த கைத்தடியை கடலிலே நீ அடிப்பாயாக என்பதாக. கடல் அடிக்கப்பட்டது. 12 பாதைகளாக செங்கடலை அல்லாஹ் பிளந்து இஸ்ரவேலர்களை அல்லாஹ் காத்தான். ஃபிரௌனை அல்லாஹ் கண்களுக்கு முன்பாக வஅன்தும் தந்துருன் என்ற வார்த்தை சொல்வான். கண்களுக்கு முன்பாக எகிப்தியர்கள், அதாவது ஃபிரௌனை அல்லாஹ் அடித்து நாசமாக்கினான் என்று அந்த வரலாற்றை நிறைவு செய்கிறானேயானால் இது நமக்கு தரக்கூடிய பாடம் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இந்த கஷ்டங்களில் இருந்தும் இந்த கண்ணீரில் இருந்தும் நம்மில் கேன்சர் ஓடி வாழக்கூடிய எத்தனை சகோதரர் உண்டு, நம்மில் மனைவியை இழந்து வாழக்கூடிய எத்தனை சகோதரர் உண்டு, நம்மில் குழந்தையை அடக்கம் செய்த எத்தனையோ சகோதரர்கள் உண்டு. வறுமையினுடைய கோர பிடியில் வாழ்க்கையை இருண்டதாக ஒரு சூழல், இனி எங்குமே தப்பிக்க முடியாதோ, இனி நமக்கான ஒரு வேறு உலகமே இல்லையோ என்பதாக
மூசாவை போன்று செங்கடலும் பின்னால் எதிரிகளினுடைய ஆயுதங்களும் சூழ்ந்து நிற்கக்கூடிய சூழல்கள் நம்மில் எத்தனையோ சகோதரர்களுக்கு உண்டு. உறக்க முழக்கத்தோடு சொல்லுங்கள், இன்னமாய ரப்பி சயக்தீன், என்னுடைய ரப்பி என்னோடு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் என்பதாக மூசாவை போன்று ஆழமான நம்பிக்கையோடு ரப்பின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் முழங்கி நம்பிக்கை கொள்ளும் பொழுது மூசாவிற்கு வழிகாட்டிய அல்லாஹ் அதே ஆற்றலோடு நமக்கும் இருக்கிறான். நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய சிரமங்களையும் அல்லாஹ் போக்குவான் என்பதற்கு அல்லாஹுவின் மீது மூசா வைத்த நம்பிக்கை இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் இது போன்ற நாட்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பாடங்களை படிப்பினைகளை பெற்றவர்களாக அக்கிரமங்கள் அநியாயங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر اخواننا المسلمين في غزه، اللهم انصرهم، اللهم احفظهم، اللهم ارحمهم، اللهم تقبل شهداءهم، اللهم اشف مرضاهم، اللهم عاف مبتلاهم، اللهم يسر امورهم. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.